Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரீயா மெஹந்தி கிளாஸ் சீரிஸ் தான் போகுது. இந்த கிளாसेस வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மெஹந்தி தெரியாதவங்க கூட ஈஸியா கத்துக்க முடியும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓட சொல்லி கொடுக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துர்க்கேன். சிங் மெஹந்தி கொண்ட எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த மெஹந்தி வேணாலும் நீங்க பிராக்டீஸ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மெஹந்தியில் வந்து இந்த மாதிரி நிப்போடு கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் இந்த நிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டிஷ்யூ பேப்பரில் வந்து மெஹந்தியை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா மெஹந்தி வந்து முழுசாக இருக்கிறதுனால நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஃப்ரீ கிளாஸஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஃப்ரீ கிளாஸஸை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். ஸோ நான் போடுற எல்லா கிளாஸஸையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். இன்றைக்கி தான் டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டே 1ல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாட்னா என்ன, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு புள்ளிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மெஹந்தி கிளாஸ்லையும் ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாட் வைக்க கற்றுக்கோங்க. நான் போடுற பாருங்கள், இந்த மாதிரி டாட் வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி டாட் வச்சுட்ட பிறகு லைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. கை விடாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இந்த மாதிரி லைன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வைங்க. ஒரு டாட் வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டையும் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டே வரும்போது நீங்கள் டாட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் போட ஆரம்பிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் போடலாம். அதாவது லைன் வந்து ரொம்ப கிட்ட போடுறது தான் டபுள் லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் போடுறதில்ல, ஒரு லைனுக்கு பக்கத்தில் ஒரு லைன், இதுதான் டபுள் லைன். இந்த டபுள் லைன் போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் எப்படி வைக்கிறோன்னு கற்றுக்கிட்டோம். செகண்ட் வந்து லைன் எப்படி போடணுன்னு கற்றுக்கிட்டோம். ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடணுன்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த 3யும் கற்றுக்கிட்டோமா? இந்த 3 தான் மெஹந்திக்கே ரொம்ப ரொம்ப பேசிக். ஒரு டாட் வைக்கணும், ஒரு லைன் வைக்கணும், கிட்ட ஒரு டபுள் லைன் வைக்கணும். இந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு கையில் நீங்கள் மெஹந்தி வைக்கும்போது ஒரு டாட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா கிளியராக வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து நல்லா ஒரு திக் லைன் போடணும். அதாவது ரொம்ப திக்காக போடணும். அந்த திக் லைனுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட பிறகு அந்த லைனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், நான் போடுறதில்ல, இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு திக் லைன் கிடைக்கும். ஒரு லைனுக்கும் நடுவில் ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபில் பண்ண தான் இது வந்து திக் லைனுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேப் வரையலாம். ஷேப் வரையறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. ஒரு டாட்டையும் இணைக்கணும். அந்த இணைக்கும் போது தான் அந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நான் போட்டிருக்கலாம் ட்ரையாங்கிள். இப்போ நான் ஸ்கொயர் போட்டு காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் டாட் போட்டுக்கோங்க. அந்த லைனையும் அந்த டாட்டையும் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணால் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. கை விடாமல் போடுங்க. அப்போ தான் மெஹந்தி வந்து அன்ஈவனாக எல்லாமே ஈவனாக இருக்கும்.
இப்போ வந்து ஜிக்ஸாக் போடலாம். இந்த மாதிரி கை விடாமல் ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஜிக்ஸாக் லைனுன்னு சொல்லுவாங்க. நான் போடுறது எல்லாமே நீங்களே இதே மாதிரி ஒரு பேப்பர் இல்லைன்னா நோட் வச்சு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக நீங்களும் கற்றுக்க முடியும். இப்போ வந்து க்ராஸ் லைன் போட போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டாட்ஸை அந்த உள்ளே வந்து க்ராஸ் லைன் போட போகிறேன். அதாவது நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் க்ராஸ் லைன் போட்டுக்கோங்க. இது பேர் தான் க்ராஸ் லைனுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய மெஹந்திஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி க்ராஸ் லைனாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி போட ஆரம்பிங்க. இந்த க்ராஸ் லைனுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி க்ராஸ் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸ் லைனாக போடுக்கும் போது இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மெஹந்தி நீங்கள் நிறைய மெஹந்தி இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டாட் வைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி டாட் விட்டு 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 போடட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. அதுக்கு மேலேயே இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி டாட்டாக வைக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி காமிக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரலைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் டாட்டும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் டாட்டாக வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் டாட்டாக வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மெஹந்தி கிளாஸை நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது. நீங்கள் ஒரு பேப்பர் இல்லைன்னா நோட் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் டாட் வைக்க கற்றுக் கொடுத்தேன், லைன் வைக்க கற்றுக் கொடுத்தேன், டபுள் லைன் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தேன், ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் க்ராஸ் லைன், அதுக்கப்புறம் ஷேப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மெஹந்தி கிளாஸ் வந்து சீக்கிரமாக புரியும். சீக்கிரமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமாக நீங்கள் இந்த மெஹந்தி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.